சென்னையில் வருமான வரித்துறை அதிகாரிகளுடன் இணைந்து ரூபாய் 20 லட்சம் வழிப்பறி செய்யப்பட்டிருக்கிறது. மற்றொரு எஸ்எஸ்ஐக்கு தொடர்பு இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வழிப்பறி சம்பவத்திற்கு மூளையாக செயல்பட்டவர் சைதாப்பேட்டை எஸ்எஸ்ஐ சன்னி லாய்ட் என போலீசார் கண்டுபிடித்திருக்கிறார்கள். எனவே எஸ்எஸ்ஐ சன்னி லாய்ட் மீது வழக்கு பதிவு செய்து போலீசார் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு வருகிறார்கள். போலீசார் தேடுவதை அறிந்து எஸ்எஸ்ஐ சன்னி லாய்ட் தலைமறைவாகியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னையில் வருமான வரித்துறை அதிகாரிகளுடன் இணைந்து ரூபாய் 20 லட்சம் வழிப்பறி செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன், வணக்கம். இது தொடர்பான முழு விவரங்கள் என்ன சொல்லுங்க. ஓமந்தூரார் மருத்துவமனை அருகே கடந்த 17ஆம் தேதி முகமது கவுஸ் என்பவரிடமிருந்து 20 லட்சம் ரூபாய் வழிப்பறி செய்த வழக்கில் ஏற்கனவே திருவல்லிக்கேணி காவல் நிலைய உதவி ஆய்வாளர் ராஜா சிங், வருமானவரித்துறை கண்காணிப்பாளர் பிரபு, வருமானத்துறை ஆய்வாளர் தாமோதரன், பிரதீப் ஆகிய 4 நபர்கள் கைது செய்யப்பட்டார்கள். இதில் 2 நபர்களை காவலில் எடுத்து 3 நாட்கள் காவல் எடுத்து விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டது. உதவி ஆய்வாளர் கூடிய ராஜா சிங் மற்றும் வருமானத்துறை ஆய்வாளர் தாமோதரன் ஆகிய இருவரையும் விசாரணைகள் மேற்கொண்டதில் பல்வேறு தகவல்கள் கிடைக்கப்பட்டது. குறிப்பாக இதில் மற்றொரு காவலர் ஒருத்தர் தொடர்பு இருப்பதாகவும் முதலில் தெரிவிக்கப்பட்டது. அதனால சைதாப்பேட்டை காவல் நிலைய சிறப்பு உதவியாளர் கூடிய சன்னி லாய்டு என்பதும் அவர் தொடர்ச்சியாக இவர்களுக்கு இந்த மூளையாக செயல்பட்டு இந்த வழிப்பறி சம்பவத்துக்கு உடந்தையாக இருந்ததும் தெரிய வந்திருக்குது. தாமோதரன் மற்றும் ராஜா சிங் கடந்த 3 மாதங்கள் மட்டுமே 4 வழிப்பறி சம்பவங்களில் ஈடுபட்டு சுமார் 1 கோடி ரூபாய் வரை பணம் வழிப்பறி செய்ததும், அதிலும் இந்த சிறப்பு உதவி ஆய்வாளர் கூடிய சன்னி லாய்டு மட்டும் தனியாக கடந்த 5 ஆண்டுகளுக்கு மேலாக இது போன்ற வழிப்பறி சம்பவங்களை செய்து வந்திருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. சிறப்பு உதவி ஆய்வாளர் கூடிய சன்னி லாய்டு வழிப்பறி செய்த பணத்தில் ஜாம் பஜார் பகுதியில் ஒரு அதிநவீன உடற்பயிற்சி கூடத்தை அமைத்திருப்பதும், அதே போல ஈசிஆர்ல ரிசார்ட் ஒன்றை வாங்கியிருப்பதும் போலீசார் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. சிறப்பு உதவி ஆய்வாளர் சன்னி லாய்டு பூக்கடை காவல் மாவட்டத்தில் பணிபுரிந்த போது தொடர் வழிப்பறி சம்பவங்களில் ஈடுபட்டு 3 முறை பணியிட நீக்கம் செய்யப்பட்டதும் போலீசார் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. மொத்தமாக திருவல்லிக்கேணி காவல் சிறப்பு உதவியாளர் ராஜா சிங், சைதாப்பேட்டை காவல் நிலைய உதவி ஆய்வாளர் சன்னி லாய்டு, வருமான வரித்துறை ஆய்வாளர் தாமோதரன் உள்ளிட்ட இந்த கும்பல் பூக்கடை, ராயபுரம், நேப்பியர் பாலம், திருவல்லிக்கேணி, ஜாம் பஜார் பகுதியில் தொடர் வழிப்பறி சம்பவத்தில் ஈடுபட்டதும் விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. சன்னி லாய்டு மீது தற்போது வழக்கு பதிவு செய்து அவரை விசாரணைக்கு அழைத்த போது செல்போனை சுவிட்ச் ஆஃப் செய்துவிட்டு அவர் தலைமறைவாகிவிட்டதாகவும் போலீஸ் விசாரணை தெரிய வந்திருக்கிறது. அவரை பிடிப்பதற்காக தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டிருப்பதாகவும் திருவல்லிக்கேணி போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து காவல்துறையினர் மற்றும் வருமானத்துறையினர் இணைந்து கூட்டாக இது போன்ற வழிப்பறி சம்பவங்களில் ஈடுபட்டதும், இதில் சன்னி லாய்டு தான் மூளையாக செயல்படுவதும் விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டு அவரை கைது செய்யக்கூடிய நடவடிக்கையில் ஈடுபட்டதாகவும் காவல்துறை தெரிவித்திருக்கிறார்கள்.